தாமே இந்த வார்த்தை மூலம் பேசுவாராக, எங்களை நடத்துவார். ஆமென். நாங்கள் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்க கேட்கிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20:11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். ஆமென். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். எபிரேயர் 9:27. உண்மையிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் கணக்கு கேட்கும் தேவன் தலையங்கத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கே நாங்கள் பார்க்கிற காரியம் அங்கே நியாய தீர்ப்பை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அங்கே வெளிப்படுத்தல் 20:11-12 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே வெள்ள சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த உலகம் தோன்றினதிலே இருந்து அங்கே உலகத்தின் முடிவு நேரத்திலே அங்கே நடக்க போற நியாய தீர்ப்பை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஏனென்றால் நீங்க வேதத்திலே பார்க்கலாம், அங்கே 2 நியாய தீர்ப்பை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்குமா இருந்தால் தேவனை அறியாவுடைய தபேட்டவா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தேவனுடைய வீடு என்று சொல்றது சபை மக்களுக்குரிய நியாய தீர்ப்பு. அதை குறித்து வேதம் சொல்றது அது நியாய தீர்ப்பு ஆக்கின தீர்ப்பு இல்லையா? அந்த நியாய தீர்ப்பு ஆக்கின தீர்ப்பு இல்லை. அங்கே அவர்களுடைய கிரியைக்கு தக்கதாக தேவன் செய்ய போற, தேவன் கொடுக்க போற தமிழ்ல சொன்னா பரிசு சொல்லலாம் அல்லது கலவொன்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆனா இங்கே நாங்கள் பார்க்கிற காரியம் அங்கே வெள்ள சிங்காசனத்துக்கு முன்பாக ஆதாமிலே இருந்து அங்கே ஒவ்வொரு காலத்திலும் அங்கே வேதத்தின்படி வேதத்திலே 4 காலங்களாக வேதத்தை பிரிக்கிறார்கள். அங்கே ஆதாமிலே இருந்து ஆபிரகாம் வரைக்கும் மனச்சாட்சியின் காலம் என்று சொல்லுகிறார்கள். மனச்சாட்சி ஆபிரகாமிலே இருந்து மோசே வரைக்கும் அங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட பிரித்த சேர்ந்தது உடன்படிக்கைக்கு உட்பட்ட அந்த அடிப்படையிலே ஞானத்தில் பண்டும் மோசையிலே இருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறிக்கிற வரைக்கும் பிரமாணத்தின் தீர்ப்பண்டும் இயேசு சிலுவையிலே மறித்து உயிர்த்தெழுந்ததிலே இருந்து அங்கே விளக்குக்காக ஞானத்தில் வரைக்கும் அங்கே கிருபையின் ஞானத்தில் பண்டு 4 காலங்களாக அங்கே வேதத்திலே சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க போற காரியம் சபையாராகிய எங்களிடத்திலே தேவன் கேட்க போற கணக்கை குறித்து. சபையாராக இன்றைக்கு நாங்கள் தேவன் எவ்வளவோ கிருபையாய் இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி மக்கள் இருக்கத்தக்கதாக என்னையும் உங்களையும் தேவன் ரட்சித்தார். என்னையும் உங்களையும் தேவன் அங்கே தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். என்னத்துக்காக தேவன் ஏற்றுக்கொண்டார், என்னத்துக்காக தேவன்களை தெரிந்து கொண்டார், அந்த காரியங்களை தேவன் ஒரு நாள் எங்களிடத்திலே கணக்கு கேட்பார். அதைத்தான் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். மனிதன் பிறப்பதும் 9:27 பிறப்பதும் பின்பு அவன் மரிப்பதும் அதுக்கப்புறம் நியாயத்தில் படைவதும் தேவன் நியமித்த நியமம். ஆதாம் அவள் விட்ட பிள்ளையினாலே நியமித்த நியமம் அந்த காரியம். அப்ப சபையாக இருக்கிற எங்களுக்கிலே மற்ற நியாயத்திற்படை குறித்தோ மற்ற காரியங்களை குறித்தோ அல்ல, சபையாக கூடி வருகிற எங்களுக்கிலே அவருடைய மனவாட்டி சபையாக இருக்கிற எங்களிடத்திலே தேவன் கேட்க போற கணக்கை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக நாங்கள் எடுப்போம் ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம், ரோமர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான். அங்கே முதலாவதாக நாங்கள் பார்க்கிறோம், எங்களை குறித்து நாங்கள் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தனிப்பட்ட வேதத்திலே இப்ப நாங்கள் கணவன் மனைவியா இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளா இருக்கலாம், அல்ல உறவுகளா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அதைத்தான் அங்கே போல் சொல்லுகிறார் ரோமர்கள் நிருபத்திலே எங்களை குறித்து நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட காரியங்கள், எங்களுக்கு தேவன் தந்த தாளந்து, எங்களுக்கு தேவன் தந்த ஒவ்வொன்றை குறித்தும் அங்கே நாங்கள் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். முதலாவதாக எங்களுக்கு திருச்சபையிலே இருக்கிற எங்களுக்கு தேவன் கொடுத்த ஒவ்வொன்றை குறித்தும், முதலாவது என்னுடைய
கொடுப்பாரா இருந்தால் இந்த சரீரத்தை நான் எதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன்? முதலாவது இந்த சரீரத்தை நான் எதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன்? வேதம் சொல்றது எங்களுடைய சரீரம் நம்முடைய ஆலயமாக இருக்குது. ஆனால் நாங்கள் எதற்கு முதலாவது அதை ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? அடுத்ததாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம். இன்றைக்கு அநேகருக்கு தேவனோட செலவழிக்க நேரம் இல்லை. எத்தனையோ காரியத்துக்கு நேரம் இருக்குது, ஆனால் தேவனோட செலவழிக்க நேரம் இல்லை. ஆனால் நாங்கள் வேதத்திலே பார்க்கலாம், அங்கே இயேசு கிறிஸ்து பிதாவோடு எப்படி நேரம் செலவழித்தார் என்றும், அது மட்டுமல்லாமல் அங்கே இயேசுவோடு இருந்த சீசர்கள் பின்னாட்களில் எப்படி நேரத்தை செலவழித்தார்கள், எப்படி தேவர் ராஜ்யத்துக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள் என்பதை பார்க்கலாம். அதே போல இரண்டாவதாக நாங்கள் நேரத்தை குறித்து நாங்கள் கடவுள் ஏனென்றால் இன்றைக்கு இந்த விஞ்ஞானம் வளர்ந்த உலகத்திலே எங்களுக்கு எத்தனையோ வசதி வாய்ப்புகள் வந்தபடியா எத்தனையோ காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம். சிலரை பார்த்தீங்கன்னா இந்தியா தேசத்தில் சரி எங்கேயும் பார்க்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த கிரிக்கெட் மேட்ச் போகும் பொழுது அதை அதிக இன்ட்ரெஸ்டா பார்ப்பார்கள். ஆனா அதே நேரம் தேவ சபையிலே ஆராதனை நடக்கிற நேரத்திலே அவர்களுக்கு அது உற்சாகமா இருக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் நான் அறியத்தக்கதாக ஆராதனையில போயிருந்தாலும் டெலிபோன்ல கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோன்னே தெரியும். ஆராதனை நேரத்தில் அந்த ஃபைனல் மேட்ச் நடக்குது, அந்த கிரிக்கெட் மேட்ச் ஃபுட்பால் இலக்கம் நான் ஆராதனைக்கும் ஃபுட்பாலுக்கு நான் கொடுக்குறேன். ஆராதனை விலமதிப்பேன். ஆராதனைக்கு கூட இந்த உலகத்தில் எதையும் நாங்கள் வைக்க முடியாது என்றால் தேவனை ஆராதிக்கிறது உயர்வான காரியம். ஏன்னா தேவன் செய்ய முடியாததே நாங்கள் செய்கிற உயர்வான காரியம். ஏன்னா தேவன் யாரையும் ஆராதிக்க முடியாது, நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். அதோடு எதையும் நான் கொண்டு வர முடியாது. இந்த உதாரணம் இன்றைக்கு அநேகர் பார்க்கலாம், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன காரியம் சொன்னால் இன்றைக்கு சபையிலே காரியம் செய்கிறார்கள், டெலிவிஷனுக்கு முன்பாக அநேக நேரங்களை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் தேவையில்லாத காரியத்துக்கு. சில வேளைகளை சொல்றார்கள் நாங்கள் கிறிஸ்டியன் புரோகிராம் ஆக்குவோம். ஆனா நீங்க என்னுடைய வாழ்க்கையில விளங்கிக் கொள்ள வேண்டும், நல்ல செய்திகளை கேட்கிறது பிள்ளை என்று நான் சொல்லி. ஆனால் நாங்கள் தேவனோட கொடுக்கிற நேரத்தை எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு தேவனோட கொடுக்கிற வேதத்தை வாசிக்க, நாங்கள் ஜெபம் பண்ண, வேதத்தை தியானிக்க, ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்க, இப்படி எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாங்கள் கொடுக்கிறத விட இன்னைக்கு எத்தனையோ காரியங்களுக்கு இன்னைக்கு டெலிவிஷன்ல கிறிஸ்தவ காரியங்களே கூட எத்தனையோ வேண்டாத காரியங்கள் எல்லாம் வருகிறது. அங்கே சொல்லிக்கலாம், எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊழியக்காரன் சொல்றார், அதை வேற ஊழியக்காரன் விமர்சிக்கிறார். எப்படின்னு சொன்னால் தான் காரோட்ட போய் கொண்டிருக்கவா, வைஃப் பக்கத்துல இருந்தவா நடுவில் இயேசு கிறிஸ்து பிதாவும் வந்திருந்தாங்களா. அப்ப இந்த ஊழியக்காரன் விமர்சிக்கிறார், இரண்டு கியர் போட்டு ஏடா அவர் காரணம் இங்கே அவ இருக்கிறார், நடுவில் இயேசுவும் பிதாவும் வந்து அப்ப இரண்டு கியர் போட்டு வேண்டும். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு எத்தனை விமர்சனமான காரியங்கள் எல்லாம் நடக்குது. சிலர் சொல்றார்கள் தாங்கள் பரலோகத்துக்கு போய் வந்தவர்கள். ஆனா வேதம் சொல்லுது பரலோகத்துக்கு ஏறத்தக்கவன் யார்? நான் போன முறை சிந்தனை பரிசுத்தம் பண்ணதை தெளிவாக விளங்கப்படுத்தினான். யோவான் வெளிப்படுத்தல இருக்கிற யோவான் பரலோகத்துக்கு போனதுண்டு அது தெளிவாக ஆவியிலே போனேன் நாங்க போகலாம் விட்டு வழியா விளங்கப்படுத்தினா இதுல இருக்கிற அநேக இருந்தீங்க. அப்ப இன்றைக்கு அப்படிப்பட்ட தவறான காரியங்களுக்குள்ள போகாமல் நாங்கள் உண்மையாக சீர்தூக்கி பார்த்து வேதத்தை வாசிக்க, நல்ல ஜெபத்தில இருக்க, நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்க, எங்களுடைய வாழ்வை வளர்த்துக் கொள்வதற்கு விடாமல் நேரம் தேவன் ஒரு நாள் கணக்கு கேட்பேன். ஒரு நாள் எங்களுக்கு கேட்கிறோம் கொடுத்த நேரத்தை என்ன பிலிப்பியர்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அங்கே இயேசு கிறிஸ்து யோவான்ல சொன்னார், எப்படி என்று சொன்னார், அங்கே இந்த உலகத்துல இருக்கிற வருகிறான், இந்த உலகம் இழுப்பிட போவார், அவர் அவருக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவருடைய இயேசுல சொல்றது ஒன்றும் இல்லை. இயேசு அவ்வளவு தைரியமாக பிதாவோட ஐக்கியம் என்பதை நான் நீங்கள் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாங்கள் அதை சொல்ல முடியும். ஒரு வியாதி வந்து விட்டா உங்களுடைய மனதில் வர பயம், ஒரு பண நெருக்கடி வந்துவிட்டா எங்களுடைய இதயத்தில் வர கலக்கம், தேவனோட உறவு. ஏனென்றால் இதுகளுக்கு முக்கியமா நிற்கிறபடியாக இந்த கலக்கம். அப்ப ஏன் நான் இதை சொல்றேன்னா தேவனோட நாங்கள் கொடுக்க வேண்டிய நேரம் முதலாவது எங்கள் தனிப்பட்ட வைத்து என்னுடைய மனைவி என்னோட ஜபிக்க வராமல் இருக்கிறார், பிள்ளைகள் ஜபிக்க வராமல் இருக்கிறார். ஒரு தனிப்பட்ட வாழ்விலே என்னுடைய உறவு தேவனோடு எப்படிப்பட்டதா இருக்குது. அதைத்தான் நாங்க போகிறோம். ஒவ்வொருவரும் அங்கே தேவனுக்கு முன்பாக அந்தந்த இடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். முதலாவது நாங்கள் தனிப்பட்ட விதத்திலே தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் கணக்கு கொடுக்கிற நாள் வரும், கணக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வரும். அப்ப முதலாவது எங்களை தனிப்பட்ட விதத்திலே நாங்கள் எங்களை தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது பாபம் மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மல்கியா 3:16.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிற காரியம் அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் அமர்க திரும்ப வாசிங்கம்மா. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தர் அங்கே நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கர்த்தருக்கு முன்பாக ஒரு நாள் நாங்கள் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு அது சில வேளைகளே டெலிபோன்ல பேசலாம் அல்லது நேரடியாக கதைக்கலாம். எதுக்கும் நாங்கள் அங்கே யாக்கோபுகளின் நிருபத்தில் யாக்கோபு சொல்றார், பேசுறதுக்கு தாமதமாக கேட்ட பேச்சு தான் இன்னைக்கு அங்கே அதிகமான பிரச்சனையை கொண்டு வரும். அப்ப நாங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்னைக்கு நாங்கள் சில வேளைகளிலே மற்றவர்களோடு ஒப்பிட்டு நாங்கள் நீதிமான்கள் என்று சிலரை நியாயம் தீர்த்து விடுகிறோம். சிலர் எப்படி சிலர் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர்கள் ஒரு தவறை செய்து விட்டார்கள், அது வெளியரங்கமாகிட்டது. அவர்களை நாங்கள் எப்பொழுது நியாயம் தீர்த்து கொண்டிருப்போம். ஆனால் அவர்கள் தேவ சமூகத்திலே தங்களை சரிப்படுத்தி அவர்கள் சரி தேவனுக்கு முன்பாக அவர்கள் சரியாக இருக்கிறார். ஆனால் நாங்கள் அதை சொல்லி 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 நாங்கள் எங்களுக்கு செய்தவர்களுக்கு வார்த்தை சொல்லிடுறோம். இருக்கிற ஒன்று சொல்றேன், தவறான வார்த்தைகள் எங்களுக்கு நேரம் வருதுன்னா தடுக்க நம்ம பழகிக் கொள்ளுங்கள். அது இந்த கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. அங்கே அவரவர்களுக்கு கதைக்கிறாரோ அது அவர்களுக்கு கதைக்கிறாரோ அதே பங்கு கேட்கிறவங்களுக்கும் இருக்குது. அது சீர்தூக்கி பார்க்க தெரிய வரும். தேவனுடைய வார்த்தையினாலே தேவனுடைய ஆவியினாலே அந்த வருகிற கருத்து இது பக்தி விருத்தி உண்டாகுமா? ஏனென்றா இப்ப உதாரணத்துக்கு எனக்கு நேரம் சேகர் இருக்கிறபடியே நான் சொல்றேன். இப்ப சேகர் ஒரு புலப்பட்டு நான் இதை எடுத்து இதில் இருக்கிற ஆளுக்கு சொல்றேன். சொல்லி அவர் கேட்டு அவர் மனதுக்கு வச்சிருக்கிறேன். நான் நாளைக்கு சேரோட ஒப்புரவாகிறேன். அவருக்கு சேரை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அவர் கேட்கிறவர் இதுல கௌரவமாக இருக்கணும். அவர்களை கேட்டவருக்கு என்ன நன்மை? ஏனென்றா ஒரு வசனம் எடுத்துப்பாங்க. பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கி 5:6 வசனம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. பாருங்கள், அங்கே பிரசங்கி எழுதுகிறார், உன் வாய்க்கு என்னத்துக்கு? அந்த வசனத்தை வடிவாக திரும்ப வாசிக்கணுமா? உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. தேவையில்லாத வார்த்தையை பேசுறதால தேவன் என்ன செய்வார்? இல்ல, வசனத்தை பார்த்தே போடுங்க, வசனத்தை பார்த்தே வடிவாக்க கையின் கிரியைகள் நாங்கள் செய்கிற காரியங்கள் தேவன் கோபம் கொண்டு அழிப்பார். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினது. ஏனென்றால் இன்னைக்கு மற்றவர்களை குறித்து தவறான கருத்து சொல்லுகிறவர்கள் யாருடைய ஊழியக்காரர் என்று நான் வசனத்தின் அடிப்படையில் காட்ட நடுங்கோ. எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு வாசிங்க. வேத படிக்கிறாங்க, கொஞ்சம் வசனம் பார்ப்போமா? எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாருங்கள், ஒரு ஒரு யாராவது ஒரு ஆள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் அதை தேவனுக்கு முன்பாக சரியாக சரிப்படுத்தினால் தேவன் என்ன செய்வாரா? தான் நினைக்க மாட்டார். அப்ப இது அப்படி அந்த தவறை நினைக்கிறது யார்? இல்ல, அது சரியாக வீட்டை போய் வாய்ப்பு பாருங்க. 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. செருபாபேல், யோசுவா இவர்கள் எல்லாம் கட்டின ஆலயம். அந்த ஆலயம் கட்டுறதுக்கு அவள் வந்து நிற்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கு. அவள் வந்து நிற்கும் பொழுது ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க. ஆனால் கதைக்கவும் இல்லை. அந்த ஆள் வந்து நின்றாரு, நீங்க பிள்ளைய கொள்வீங்க. அப்ப தேவனுடைய சொல்றா, இவன் அழுக்கு வச்சிரம் வச்சிரத்தை மாத்து
குற்றச்சாட்டு வந்தாலும் சாப்பிட்டாங்க. நீங்க வீட்டை போய் வாசிங்க அந்த வசனத்தை. அதே போல ஏசாயாவின் புத்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்து பார்ப்போம். முதல் ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் தேவனோட நெருங்கி நடக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றதை குறித்து ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் எழுதுவார்கள். நான் எழுதிக்கொள்வதில் ஏசாயா எத்தனை தரம் மற்றவர்கள் ஐயோன்னு சொன்னார்ன்றதை குறித்து ஏசாயா 5ஆம் 8ஆம் வசனத்திற்கு வாசிங்க யாரென்றால் ஏசாயா 5:8. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மட்டும் வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. 11 வாசிங்கோ உண்டா? ஏசாயா ஒரு தடவை சொல்லிட்டாரா? ரெண்டாவது சொல்லிட்டார். மூன்றாவது 19 வாசிங்க. 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். நாம் பார்க்கும்படி அவர் ஜீவிதத்தில் தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. மூன்றாவது 20ஆம் வசனத்தை வாசிங்க. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. 21 வாசிங்க. கருணாநிதிக்காக குற்றவாளியை நீதிமானாய் தங்கள் பார்வைக்கு ஞானிகள் குற்றவாளியை நீதிமானாய் தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. 21ஆம் வசனம். தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அடுத்த 23ஆம் வாக்கியம். அப்ப எத்தனை தரம் ஏசாயா சொல்லி இருக்கிறார் அந்த ஜனங்களுக்கு? ஏசாயா தேவனுடைய தீர்க்கதரிசி எத்தனை தரம் சொல்லி இருக்கிறார் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக்கி கொண்டு? 6 தரம் சொல்லி இருக்கிறார். இப்ப 6ஆம் அதிகாரத்தில் இருக்கும். 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் ஒரு நிமிஷம். இது நான் எழுதிய முதலாம் வசனம் 6:1 வாசிங்க. ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதகமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். இதுல இருந்து நீங்களே இதை வந்து பைபிள் படிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 6 வசனத்தில் அவர் சொன்னதும் இப்ப இதை சொன்னதுல இருந்து நீங்களே பதில் சொல்லலாம். இப்ப என்ன நடந்தது? என்ன நடந்தது? அங்க ஊசியா ராஜா மறைத்ததென்றால் இதுக்கு ஒரு ஆவிக்குரிய விளக்கம் இருக்குது. எங்களுக்குள்ள ஏதோ ஒன்று மேன்மையா தூக்கி இருக்கிறபடியா எங்களுக்கு தேவனை பார்க்க முடியல. அனைத்த ஊழியத்தின் அடிப்படையிலே நீ கூட எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா தேவனை பார்த்த பொழுது அங்கே ஒரு ஞாபகம் வருகிறது, ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உடவுள்ள. அப்ப இதுல என்ன விளக்கி கொள்றீங்க? மற்றவர்களை குறை சொல்றவர்கள், மற்றவர்களே குற்றச்சாட்டு கொண்டு வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்களா திருச்சபைக்கு? அவர்கள் என்ன தேவனை பார்க்கல. அந்த அனுபவ ரீதியா மார்க்க ரீதியா நாங்கள் கோயிலுக்கு போய் வருவோம். நாங்கள் சைவத்தில் வெள்ளிக்கிழமை வேண்டாம் குளித்து முழுகி புது அந்த வத்திரம் என்ன தோய்த்த உடுப்போடு கொடுத்து அங்க போய் அங்க பூசிக்கொண்டு வருவோம். ஆனா வெளியில கொஞ்சம் அதே மாதிரி தான் கத்தோலிக்க மக்கள் ஞாயிற்றுக்கிழமை போவாங்க. நாங்கள் பார்க்க மார்க்க ரீதியாகத்தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர அங்கே தேவனுடைய உள்ளான அந்த தேவனை பார்த்து ஏன்னா இந்த காரியத்துக்கு நாங்கள் காரியம் சொல்றோம். உண்மையா நாங்கள் சந்திக்கிற உங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு இந்த சபையில இருக்கிற ஆட்களுக்கு இன்றைக்கு நான் அந்த கேள்விக்கு விட என்னால கண்டுபிடிக்க முடியல. 3 மாதம் அவர் சந்திச்சேன். இந்த சபையில இருந்த நோபல் பிறந்த மகன் பிரின்சன் எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் ஒரு நாள் என்ன நான் கேள்விப்பட்டேன்னா இந்த ரெஸ்டாரண்ட் என்ன கண்டனோடு என்ன கட்டி பிடிச்சு ஒரு நாள் அப்படி குழந்தைகள் என்னோடு ஏன்னா அவங்க கடந்த காலத்தில் இருக்கு அநேக திருமணம் எல்லாம் நடந்தது என்னெல்லாம் நடந்தது. ஒரு கட்டத்தில் நாங்கள் வீட்டை போன பொழுது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைப்பட்டு ரத்தம் அவங்க சரீரத்தின் அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தவன் என்ன கண்டவர்கள் வந்துட்டு நல்ல சந்தோஷமா கழிச்சான். அப்ப நான் நடந்தது அவன் சொன்னான். அவன் நோர்மத்தில போயிருக்கிறான். தான் ஒரு இடத்துல இருக்கிறான். தான் இருக்கிற வீட்டுக்காக சபைக்கு போனது. அவன் தானும் சபைக்கு போனவன்.
போய் வந்து ஒரு நாள் இரவு தன்னுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து தனக்கு காண்பிச்சார். அவன் சொல்றான், இந்த இஸ்ரவேலுக்கு கேட்டு பாருங்க, தன்னுடைய பிரின்சனுடைய பாவத்தை தேவன் காண்பிச்சார். அவன் சொல்றான், எனக்கு அண்ணன் இந்த உலகத்திலே இருக்கிற எதுக்குமே என்ன போய், இந்த உலகத்திலே இருக்கிற எதுக்குமே போய் தனியா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உண்மை. ஏனென்றா நான் இந்த பாவத்தை பார்த்த பொழுதுதான் அவரை கண்டுகொண்டார். அவர் ஒரு 5 நிமிஷம் கதைக்கிறதுக்கு 3 வசனம் கதைப்பான். 5 நிமிஷம் கதைக்கிறதுக்கு நானே அசந்து என்னோட பக்கத்தில் கேட்டு பாருங்க. ஏன்னா சொல்றேன்னா, அங்கே தேவனை நாங்கள் பார்த்து எங்களுடைய பாவத்தை நாங்கள் பார்த்தோம்னா ஒரு நாள் மற்றவர்களை நியாயத்துக்கு நாங்கள் வழிகிறோம். ஒரு நாள் ஏனென்றா நியாயம் தீர்க்கிற நியாய பிள்ளைக்கு திருச்சபைகளுக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்குள்ளே நியாய பிரமாணத்தின் ஆவி அதிகமாக கிரிய செய்ய முற்படுகிறது. நியாய பிரமாணத்தின் ஆவி என்ன சொல்லுவாங்க? அங்கே கோவா 8ஆம் அதிகாரத்தில் இதுக்கு பதில் இருக்கு. அங்கே விபச்சாரத்தில் குடிப்பட்ட இச்சையை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு விட்டார்கள். விட்டவர்கள் என்ன சொன்னார்கள்? நியாய பிரமாணத்தின்படி விபச்சாரத்திலே கையும் களவுமா குடிக்கப்பட்டவர்கள் கல்லறைத்து கொல்லப்படவில்லை. உடனே இயேசு என்ன சொன்னார்? உங்களின் பாவம் இல்லாதவர்கள் முதலாவது கல்லறையுங்கள். உடனே எல்லாரும் ஓடிவிட்டார்கள். ஆனால் இயேசு கிருபையினாலே அவளை பார்த்து, மகளே நீ திறன்கள், நானும் நெறி பாவம் செய்யாது. இதான் கிருபை. பாவத்திலேயோ அல்லது ஒரு தவறான வழியில போகும் பொழுது நாங்கள் நியாயத்திற்கு போகக்கூடாது, அவர்கள் மனவடிவாக்க போகக்கூடாது. ஏன்னா ஒருவனுடைய வாழ்வது வாலிப பிள்ளையா இருக்கலாம், குடும்பத்தராக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம். ஒருத்தருடைய வாழ்வு இந்த உலகத்திலே விசாரித்தது, ஒரு வாழ்வு இந்த உலகத்தில் தேவன் அதனாலதான் எனக்காக உங்களுக்காக ரத்தம் செஞ்சினார். மற்றவர்களை நாங்கள் அவமானப்படுத்தவும் மற்றவர்களுடைய காரியங்களை நாங்கள் தீர்க்கடிக்கவும் ஒரு நாள் நாங்கள் போகக்கூடாது. ஏனென்று சொன்னால் அங்கே நீங்கள் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனமா நினைக்கிறேன், பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம் ஒரு காரியம். நான் அதை அதிகமாக தியானித்து பார்க்கிறது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். அந்த பாவிகளில் நான் பிரதான பாவி என்று சொல்றேன். அந்த வசனம் வாசிங்க இருக்கு. பாருங்கள், உண்மையிலே நான் இந்த வசனத்தை தியானிக்கிற பொழுது ஆராய்ச்சி பார்த்தேன். ஏனென்றா பவுல் வந்து அங்கே தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் கடிதங்களாம் கிறிஸ்துவின் 55 62 63 இந்த கடிதம் ஆரம்பப்பட்டு எழுதினது. ஆனால் பவுலுடைய மரணத்தை குறித்து சரித்திராளர்கள் சொல்றார்கள், கிறிஸ்துவுக்கு பின் 65ஆம் ஆண்டு 68ஆம் ஆண்டு ரோம சிறையிலே பவுலை கழுத்து பண்ணி சிறைச்சேதம் செய்தார்கள் என்று சரித்திராளர்கள் பைபிள் சரித்திராளர். ஏன் நான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா, அங்கே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போய் பவுல் 5 வருஷத்துக்கு பிறகு இந்த ஊழியத்துக்கு வந்தது. 59ஆம் அதிகாரத்தில் அந்த சரித்திர காலத்தை சொல்லுகிறாங்க. அப்ப வந்தவர் அப்ப மரண நாள் அன்னைக்கு எப்ப பவுல் சொல்றாரு, நான் பாவிகளை பிரதான பாவி என்று இதுல என்னைக்கு சேர்த்துட்டார். இதுல இருக்கிற நாங்கள் 6வது இப்ப சொல்லுவோமா, நாங்கள் பாவிகளை நாங்கள் பாவம் செய்கிறபடியே பாவம் எங்களை வேலை சொல்ல எங்களை பாவம் இல்லை நாங்கள் வஞ்சிக்கிறேன். அந்த அதை நாங்கள் பாவிகள் என்று யாராவது ஒத்துக்கொள்வோம். ஆனா பவுல் சொல்றார், பாவிகளை நான் பிரதான தன் மகனுக்கு உத்தம குமாரன் தீமோத்தேயு சொல்றாரு. அவர் கருதைக்கிறது பாவம். அது என்ன காரணம்? என்னென்ன பவுல் இப்படி சொல்றார்? யாராவது சொல்லுவீங்களா? ஆனா பவுல் இவ்வளவு நிர்மமணி இருக்கிறார், இவ்வளவு ஆவிக்குரிய வரங்களை குறித்து ஆட்களை சொல்றார். 9 வரங்களை கிரிய செய்த ஒரு தேவ மனுஷனா. அப்ப இந்த காரியங்கள் இருந்த பொழுதிலும் மனிதவர்கள் உயிர்த்தலை பண்ணி இருக்கிறார். அந்த மேற்பட்டு பிரசங்கித்துக் கொண்டிருக்க விழுந்தவர் அப்படியெல்லாம் செய்தவர் சொல்றார். எங்களை சில வேலை ஆகிய ஜபிக்க 4 வேலை குணமாயிட்டா உடனே எங்களை விட்டு ஆக்கலைங்க. ஆனா இந்த அளவு செய்த பவுல் சொல்றார், பாவிகளின் பிரதான பாவி நான். என்னென்ன சொன்னார்? ஏனென்றா பவுல் ஊழியத்துக்கு வந்ததுல இருந்து தேவனோட நடக்க 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 பவுலுக்கு இப்ப தெளிவா தெரியுது, தன்னுடைய இந்த நாட்களில் இந்த படிப்பில் நாங்கள் பார்த்து எங்களுக்கு எதுக்கும் எங்களுக்கு வராது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம். நான் எங்க பாவத்தை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். அப்ப பவுலுக்கு தேவனோடு நடக்க 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 ஏனென்றா வேதத்துல நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம், பவுலை போல உலக படிப்பு படித்தவர்கள் யாரும் இல்லை. பவுலே மோசேயும் போல படித்தவர்கள் யாரும் இல்லை வேதத்தில். ஆனால் அப்படிப்பட்ட பவுல் சொல்றார், பாவிகளின் பிரதான பாவி நான். அங்க தேவனோடு நடக்க 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 பவுலுக்கு இப்ப தேவனை பார்க்க 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 அங்க பக்கத்தில் உள்ளவரை பாவியா பவுலுக்கு தெரியல.
அவருக்கு தெரியல தன்னத்தான் பாவிகளுக்கு பிரதான எங்களுக்கு என்ன இப்ப ரொனால்டு பாவி, சேகர் பாவி, பாத்தர் பாவி இதுதான் நாங்க சொல்லிக் கொண்டிருக்க பார்க்கிறோம். ஆனா அவருக்கு பாவியாருங்க தான் தான். அவர் தேவனோடு நடக்கிறார். தேவனோடு நடக்கிறவர்கள் நீங்க இதுல இருந்து விளங்கிக் கொள்ளுங்கள். இதுல ஏன் நாங்கள் கௌரவமா சொல்றேன், சபையில உள்ள மக்களுக்கு நாங்கள் ஒன்றா பரலோகம் போவோம், ஒன்றா இயேசு கிறிஸ்து சந்திக்க முடியுது, யாரையும் விளக்கக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், அங்கே யாராவது மற்றவர்களை புறக்கதைக்கு வந்தால் நீங்க தைரியமா சொல்லுங்கள், நான் இதை அவருக்கு சொல்லுவேன். நீங்க சொல்லுவேன். இப்ப சிலர் வந்து நான் சரி சொன்னால் சிலர் சொல்லணும், இதை நான் நீங்க ரொனால்டோ பற்றி என்னோட கழிச்சு சொல்லுவேன். தைரியமா சொல்ல வரும். அப்ப தெரியும் இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்ததா சாத்தானிடத்திலிருந்து வந்ததா. ஏன் நான் சொல்றேன்னா இன்னைக்கு திருச்சபைகளுக்கு மோசமான காரியமாக இருக்கு. அதனாலே தான் நாங்க உன்னத பாட்டில் இருந்து குளிர்ந்து செல்வதை குடியுங்கள், அதுக்கு தோட்டத்தை கடித்து விடுவோம். அப்ப பாருங்கள், இன்னைக்கு நாங்கள் தேவனோட நடக்கிற மனுஷருடைய குணநலத்தை பார்க்கிறோம். ஏசாயா முதல் அங்கே தீர்க்கதரிசியா இருந்து அவனுக்கு ஐயோ இவனுக்கு ஐயோ அதுக்கு ஐயோ இதுக்கு ஐயோன்றவர். ஆனா தேவனை சிங்காசனத்துல கண்ட பொழுது தனக்கு ஐயோன்ற. அப்ப இன்னைக்கு நாங்க எத்தனை பேர் இப்படி எங்களுக்கு ஐயோன்னு சொல்ற அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறோம்? எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம்? அப்ப இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிற காரியம், நாங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் ஒரு தரம் பேச முன்னம் 2 தரம் சிந்திச்சா அது எங்களுக்கு பாதுகாப்பாக வேணும்னா அங்க பிரசங்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய கைக்கிரியைகளை தேவன் அழிப்பானே. நாங்கள் எவ்வளவோ பிரியாசப்பட்டு செய்து போட்டு நாங்கள் பேசுற வார்த்தையினாலே அங்க தேவனுடைய கிரியைகளை அழிக்கிற நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு போடுவோம் சொல்லி அங்க வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமர் 2:16. அங்கே அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய அந்தரங்க வாழ்வு. இன்னைக்கு சபையிலே அல்லது இப்படிப்பட்ட ஐக்கியங்களிலே நாங்கள் வாழ்கிற வாழ்வுக்கும் எங்களுடைய அந்தரங்கத்திலே நாங்கள் வாழுகிற வாழ்வு, அதை குறித்து தான் நாங்கள் பார்க்கிறோம். 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே எங்களுடைய அந்தரங்க வாழ்வை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அதுக்கு திரும்ப வாசிங்க. என் சுவிசேஷத்தின் படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அடுத்ததாக அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவர் தெளிவாக சொல்றார், என் சுவிசேஷத்தை கொண்டு. அங்கே சுவிசேஷத்தை கொண்டு என்று சொல்லி அங்கே அந்தரங்க வாழ்வு, நாங்கள் அந்தரங்கத்திலே நடந்து கொள்ற காரியங்களை ஒரு வாழ்க்கையிலே நாங்கள் பொழிப்புடன் இன்றைக்கு வெளியரங்கமாய் நாங்கள் எல்லாரும் தேவ பயம் என்று நான் வெளியே சொல்றேன்னா, தேவ பயம் என்றது யோசேப்பை நீங்கள் எடுத்து பாருங்கள். அன்றைக்கு ஒருவேளை அவன் தேவனுக்கு பயப்பட இதுதான் அந்தரங்க வாழ்வில நாங்கள் எங்களை காத்துக் கொள்றோம். இப்ப 2 பேர் பழையற்பாட்டு காலத்துல 2 பேர் வைக்கிறேன், தானியேலையும் யோசேப்பையும் நீங்க உங்களோட மனதுக்கு உண்டாக கொண்டு வாருங்க. தானியேல் பாபிலோன் தேசத்துல இருக்கே இல்ல, அங்க நான் முதல்வருக்கு விளக்க சொன்னா, தானியேல் பாபிலோன் தேசத்துல இருக்கே இல்ல, அங்க பாபிலோன் அரண்மனையில அவனுக்கு முன்பாக சில உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டது. ஆனா அவன் உணவுப் பொருட்களை சாப்பிடுது. ஆனா கல்தேய பாசியை கற்றான்னு சொல்லி எழுதி தானியேல். ஆனா உணவு வகையில வைக்கப்படுது. ஏன்னா அது தானியேலை குறித்து சொல்லுகிறார்கள், 17-18 வயதுல தானியேல் பாபிலோனுக்கு சிறப்பிடித்து கொண்டு போகப்பட்ட வாலிபன். ஆனா இந்த வயதுல போய் அவன் முதலாவது அழைத்து கொண்டது அங்கே அந்த பாபிலோனியர்களுடைய கலாச்சார முறையையும் அவருடைய ஒழுக்க முறையையும் அவன் அறிந்து கொண்டான். அப்ப அந்த பாபிலோனியருடைய எதிரியாம் அந்த அரண்மனையில இருக்கிறவர்கள் அவர்கள் வணங்குற தெய்வத்துக்கு அதை முன்னுக்கு படைத்து விட்டு அதைத்தான் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அவனுக்கு தெரியும் எங்களுடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், இதை அறிவிப்பார். அதிலே அந்த இடத்திலே ஆள் இருந்தது எல்லா பாபிலோனியர்கள். ஆனா தனியை தான் இருந்தது. ஆனா சாப்பிடாதனால அவனுக்கு என்ன விளைவு வந்தது? அங்கே சிங்கக்கபைக்கு போக வேண்டி வந்தது. அங்க வந்து அந்த சொன்னதுக்கு கீழ்ப்படியாகவும் ஜெபிச்சதினாலும் அவனுக்கு விரோதம் முத்திரம் போட்டு அந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்க்கலாம், தானியேலுக்கு நடந்தது. ஆனால் தானியேல் அந்த இடத்திலே தேவ பயம் உள்ளவன், அந்தரங்கத்திலே அவனுடைய வாழ்வு தேவனுக்கு முன்பாக தகுதி உள்ளதாயிருந்தது. நாங்க சில வேளைகளிலே வேலை செய்யறமாயிருக்கலாம் அல்லது வேறு இடமாயிருக்கலாம். நாங்கள் சில வேளைகளிலே என்னத்தை கற்கொள்ள பார்க்கிறோம், அங்கே யாரும் இல்லை. என்ன சபையாக இருந்தால் தான் எங்களை குறித்த கதை அது வேறு நாட்டுக்காரன் சொல்ல போறாங்க, இவ இப்படி நடந்தது அப்படி நடந்தது இப்படி கழிச்சது அப்படி செய்தவன் சொல்ல போறாங்க இல்லை. ஆனால் யோசேப்பினுடைய வாழ்வை பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்வு
ஆனால் யோசேப்பு ஒவ்வொரு இடத்திலும் கேட்கிற கேள்வி என் தேவனுக்கு விரோதமாய் நாங்கள் எதை அந்தரங்கத்திலே எதை நாங்கள் தெளிவோடு தூக்குறோம், தெளிவோடு ஒரு காட்சியை பார்க்கிறோம், உடனே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இதனாலே சந்தோஷப்படுவாரா துக்கப்படுவார் எங்களை பார்க்க தெரியும். எல்லாருக்கும் விளங்கும். இது துக்கப்படுவார்னா அது என்ன தெளிவா நானும் மட்டும்தான் பார்க்கிறோம். என் மனைவியும் பார்க்க முடியாது, என் பிள்ளையும் பார்க்க முடியாது, அதே போல யாரும் பார்க்க முடியும். அதே நேரத்தில் எனக்கு செய்ய தெரியாது சொல்றாங்க, பார்த்துட்டு அந்த ப்ரோக்ராம் அழித்து விடலாம். ஆனா தேவனுடைய கமராவே அழியா, அதை மட்டும் மறக்காதீங்க. எனக்கு உண்மையான செய்ய தெரியாது, ஆனால் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தாலும் அது பார்த்தோடு தெரியாதவங்க அடிக்கலாம். அது இருக்கிற டெலிஃபோன் வண்டி ஏன்னா எனக்கு அப்படி எல்லாத்துக்குள்ள போய் 6000 எனக்கு இல்லையா அப்படி ஏன் நான் சொல்றேன்டா, ஒரு அந்தரங்க வாழ்வு தேவனுக்கு முன்பாக என்ன தேவன் ஒரு நாள் எங்களுடைய அந்தரங்கத்தை குறித்து கணக்கு கேட்கிற நாள் இருக்குது. ஒன்றை நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள். அங்கே தீமேத்தேயுக்கு எழுதுகிறார் ஒரு காரியம், சிலருடைய பாவம் காலத்துக்கு முந்தி 5:24 நினைக்கிறேன், காலத்துக்கு முந்தி வெளியிறக்கமாகும், சிலருடைய பாவம் அவர்களை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையே இப்ப ஒரு ஜனக்கூட்டத்துக்கு முன்னால எங்களுடைய காரியம் வெளியிறக்கமான அந்த ஆக்களுக்கு மட்டும்தான். ஆனா தொடர்ந்து எங்களை பின்பற்றி கொண்டு வந்தா எங்க அது வெளிப்பட சொல்லுங்க, வெள்ள சிங்காசன நியாயத்திற்கு வெளிப்பட்டவர்களை வெளிப்படாத நாங்கள் தீவிரிக்க கூடாது. ஏன்னா அவர்கள் உதாரணத்துக்கு இந்த சபைகிட்ட இந்த சபையோட முடிஞ்சிடும். ஆனா வெள்ள சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல எத்தனை மில்லியன் மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கு முன்னால வரைக்கும் எவ்வளவு விநாயகர்கள் யோசிச்சு பாருங்க, நீங்க சிந்தித்து பாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எங்களுடைய அந்தரங்க வாழ்வில மற்றவர்களை குறித்து கதைக்கிறது, மற்றவர்களை குறித்து நாங்கள் பேசுறது. ஏன்னா இன்னைக்கு சில காரியங்களை கூடி வருதுன்னா உங்களுக்கு என்ன சொல்ற, உங்களை பாதுகாக்கிறது சொல்றேன். நீங்க சில வேளையில உங்களோட பிள்ளைகள் இருக்கிறத கூட கவனிக்காக கதைக்கிறீங்க. பிள்ளைகள் மூலம் அந்த கதை வெளியே வந்துரு. பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோருக்கு நான் சொல்றேன், நீங்க கோட் வச்சு காய்ச்சா இல்ல, கொடி வச்சு காய்ச்சா இல்ல, இன்னைக்கு பிள்ளைகளை குறித்து கொண்டு பிள்ளைகள் கொண்டு எல்லாம் கதை வந்து அப்படியே வெளியே வந்துரு. பிள்ளைகள் மூலம் இங்கே வருதுன்னா ஆண்டவர் சமூகத்தில் எப்படி இருக்கும்? ஏன் நான் ஒன்று சொல்றேன், எதை நீங்க வளர்ந்திருந்தாலும் பக்தி விருத்தி உண்டாக்க கலைங்க என்ற பகுதியில் கேட்கிறவர்கள் பக்தி விருத்தி உண்டாக்க பேசுங்க. இது நான் பேசுற வார்த்தை, நான் செய்கிற காரியம், நான் நடக்கிற காரியம் மற்றவர்கள் பக்தி விருத்தியை உண்டுக்குமா, தேவராட்சியத்துக்கு பிரயோஜனம் இருக்குமா? இல்லையா விட்டுறது நல்லா. ஏன்னா அதைத்தாங்க ரோமர்கள் நிறுவம் 12ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கும். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குவதனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். 15ஆம் வசனத்தில் தெளிவாக எழுதுகிறார். அங்கே முதலாவது யாவரோடு சமாதானமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவ பிள்ளைகளுக்கு இது கட்டாயம். சிலரோடு போகல விளங்கிக் கொள்ளுறாங்க. ஆனா நம்ம இதயத்துல அந்த சமாதானத்தை கொண்டாடுறதுக்கு எப்படி யார் கொண்டாடலாம்? உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி இப்ப என்னன்னு சொல்றது? சரி, என்னைய நான் ஒன்று கேட்கிறேன். என்னிடத்துல சில குறைகளை நீங்க என்ன காண்றீங்க, சரிதான்? அந்த குறையை திரும்ப 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 நீங்க நினைச்சு கொண்டுதான் என்ன நடக்கும்? எனக்கு காண்றாக்கும் எனக்கும் என்னிடத்துல குறைய காண்றீங்க, திரும்ப திரும்ப அதையே நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள், உங்களோட சேர்ந்து கதைக்கிறீர்கள். என்ன நடக்கும்? என்னோட சமாதானமாக அதே நேரத்தில் என்னோட சில நல்ல குணங்களை காண்றீங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு கண்ணனுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு, ஒரு விபச்சாரக்காரன் ஒரு நல்ல குணம் இருக்கு. நீங்க கவனமாக கவனிச்சீங்கன்னா குடிப்பீங்களா? அவ என்னத்துல சில நல்ல குணங்கள் இருக்குது, அதே திரும்ப திரும்ப கலைத்து பாருங்க. நீங்கள் அவ என்ன செய்வீங்க? அல்ல ரெண்டையும் இனங்கண்டு வச்சிருக்கிறீர்கள். எதை நீங்கள் கலைக்க வேண்டும் முடிவெடுத்து நல்ல குணத்தை கலைத்து பாருங்க, தீய குணத்தை கலைத்து பாருங்க. எது உங்களுக்கு மேல ஓங்குதோ அதுபடி நீங்க நடப்பீங்க. ஏன்னா நீ ஒன்றை பழகிக் கொள்ள வேண்டும். என்னிடத்துல உள்ள குறை மற்ற இடத்துல நிறைவாயிருக்கும். எங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பல பூரணமாய் கிரிய செய்யும். அவர்களுடைய பலவீனத்தில் இதுதான் யாவரோட சவால். இந்த நாங்கள் சபையை கேட்கிறோம்.
சபைக்கு இருக்கிறோம். ஏனென்றா எங்களுடைய நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு அங்கமாக இருக்கிறோம். சபைக்குள்ள நாங்கள் இருக்கல என்னன்னு சொல்றது, கசப்பான வேற விடும் பொழுது அது என்ன செய்யுமா அநேகரை. அதான் காரணம். நீங்க யோசித்து பாருங்கள். அங்க யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டை போய் வாங்கி பாருங்கள். ஆகான் அந்த சாமி எடுத்துக்கொண்டு வச்சான். ஏனென்றா ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், திருச்சபை பார்க்கின்ற இந்த உலகத்திலே இருக்கும் பொறுமதியற்றது. நான் ஒருவன் பெற தவறால இந்த திருச்சபையினுடைய நாமம் பூசிக்கப்படுமா இருந்தால் அது வேறு யாருக்குன்னா முதலாவது தேவன், திருத்துவ தேவன். அப்ப என்னத்தை நான் சொல்லுவாங்கன்னா அங்கே அநேகர் கேட்டுப்படுவார்ன்ற மாதிரி யோசுவாவினுடைய அந்த இதை ஆகான் அந்த எடுத்தா அவருடைய குடும்பமே ஒத்துழைப்பு. ஏன்னா வடிவாதி இருக்குது, அவரோட வீட்டு நடையில குழி தோண்டி புதைத்தது. அவன் வீட்டுக்குள்ள புதைக்கல மனுஷன் பார்க்காம இருந்திருக்க மாட்டான், பிள்ளைகள் பார்க்காம இருந்திருக்க மாட்டேன். ஆனா இங்க நடந்த தோல்வி என்ன, ஆகான் தாட்டதாக நடந்த அது குடும்பத்தோட நியாயத்தை செய்தது. ஆனா தேவ சபைக்கு வந்த தோல்வி என்ன, ஆயின் பட்டணத்தில் இதுவரைக்கும் வெற்றி கொடி முடித்துக் கொண்டு வந்த இஸ்ரவேலர்கள் ஆயின் பட்டணத்தில் 36 பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இதுதான் அவரோட முதலாவது தோல்வி. அதுக்கு காரணமா ஆகானுடைய தவறு. அதில் இருக்கிற குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், கணவன் ஒரு கருத்தை சபையை கொடுத்து புள்ளியா கரைக்கிறான்னா மனைவி ஒத்து போகாதீங்க. ஏன்னா ஆகாருடைய மனைவியும் பிள்ளைகளும் ஒத்து போனதுனாலே இஸ்ரவேலருடைய வெற்றி வாழ்வு அங்கே தோல்வியாக்கப்பட்டு யோசுவா அங்கே தேவனுடைய உடன்படிக்கப்பட்டு மோங்கு கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்கு அந்த மனுஷியாவை சொல்லி வாப்பா நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட நீயே தேவன் சொன்ன வார்த்தை கீழ்படியா பண்ணின்னு சொல்லி இருந்தா அந்த ஜனங்களை சேர்த்திருக்க இந்த குடும்பம் வளர்ச்சிருக்காங்க. அதே போல வேற்ற பாருங்க, தேவன் அனனியா சப்ரா அனனியாவோடு சேர்ந்து மிக்க உணவுடைய இதை சுயம், இது சுயத்துக்கு பெருமை காட்டுறது. அந்த சொத்து மிக்க உணவு ஆச்சு. அப்போ சொல்ல கட்டளை வைத்தார்களா, இந்த சுவிசேஷத்தை கேட்டு மனந்து அறிவித்துக் கொண்டு வாங்க கட்டளை வச்சார்கள். அப்ப இது என்ன, எல்லாரும் கொடுக்கிற நானும் கொடுக்க வேணும், இது ஒருவித பெருமை. அடுத்தது எங்களுக்கு நாளைக்கு சில இந்த சபை கழித்து விட்டா சாப்பிடறதுக்கு ஆசை, நீ சபையில மாதிரி தேவனும் சொல்றேன்டா. அதாவது சப்ரானாவன் சொல்லி இருந்தா யோகா நீ ஏன் இப்படி செய்கிறா, மிக்க முன்னோ வங்கிடதா மித்தாபுரம் வங்கிடதா, நீ ஒன்று கொடுக்காமடு இல்ல கொடுக்க முழுவது சொல்லி இருந்தா இந்த சம்பவம் வந்திருக்காது. வேண்டா சொல்றேன்டா, நீங்க வேதத்துல பார்க்கலாம், தேவன் செய்த நியாய தீர்ப்பை எடுத்து பாருங்கள். அங்கே முதலாவது நியாய தீர்ப்பு நோவாவுடைய காலத்திலே வந்தது. அடுத்தது சோதோம். இப்படியே நீங்கள் புதிய ஏற்பாடு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய நியாயத்திற்கு வந்த காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். ஏன் சொல்றேன்னா அங்கே தேவனுடைய அந்த நியாயத்தீர்ப்பு அந்தரங்கத்திலே நாங்கள் செய்கிற காரியங்களுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. அதனாலே நாங்கள் சொல்ற காரியம் என்னன்னா, அந்தரங்கத்திலே நீங்கள் மரபிடத்திலே நீங்கள் கூடி செய்கிற காரியங்கள் யார் பார்க்கிறார்களோ இல்லையோ தேவன் பார்க்கிறார், அடுத்தவங்க பிள்ளைகள் பார்க்கிறார். ஆனா அது இப்ப விளைவு சொல்லுங்க. இப்ப பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் நீங்கள் தேவ பயம் இல்லாமல் கதைக்கிற காரியங்கள் இல்லாமல் செய்கிற காரியங்கள் பிள்ளைகள் வளரும் பொழுது அந்த வேதனை உங்களுக்கு தெரியும். ஏன் அந்த வேதனை வரை சொல்லுங்க, ஏன் அந்த வேதனை தேவன் அனுமதிக்கிறார் சொல்லுங்க. எங்களை வேதப்படுத்த வேண்டியதான். தேவனுடைய இதயத்தின் வேதனையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய இதயத்தின் வேதனையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே நான் என்னத்தை சொல்ல வரேன்னா, அந்தரங்க வாழ்விலே நீங்கள் அந்தரங்கத்திலே இருந்து கதைக்கிற காரியங்கள், அந்தரங்கத்திலே சிந்திக்கிற காரியங்கள், அந்தரங்கத்திலே நீங்கள் செய்ய முற்படுகிற காரியங்கள் ஒவ்வொன்றை குறித்து நீங்கள் தேவனுக்கு என்ன தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த அளவு தீவிரம் காட்டுறாங்க. தேவ சமூகத்திலே இருந்தால் தேவன் அதை குறித்து எங்களுக்கு தெளிவாக காண்பிப்பார். காண்பிக்கும் பொழுது எங்களுக்கு பதில் வேணும். ஏன்னா வேதம் தெளிவா சொல்றது ஓசியா 6ஆம் அதிகாரத்தில், நீ வேதத்தை நீ மறந்தா உன் பிள்ளைகளை நான் மறப்பேன், உன் பிள்ளைகளை நான் மறப்பேன். ஆனா இந்த உலகத்திலே எங்களுக்கு முதலாவது நான், அடுத்தது என்னுடைய குடும்பம் தான் முதலாவது. அந்த குடும்பம் தான் எனக்கு என்னுடைய இன்றைக்கு இந்த உலகத்திலே நாங்கள் எதையும் செய்யலாம். எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் தேவனுக்குள்ளே சரியா நடத்தவில்லை என்றால் எதை செய்தும் பிரயோசனம் இல்லை. இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், நான் நடிகை சொல்றது விதிக்கிறாங்க. நான் எப்போ உதாரணம் இருப்பேன், பேர பிள்ளைகள் கூட இந்த ஊழியர் செய்கிறாங்க. அதே போல இன்னைக்கு நீங்கள் இந்தியா தேசத்திலே பார்க்கலாம், தோமஸ்ராத் ஐயா அவரோட காரியங்களை பார்க்கலாம். ஒரு புரோகிராம் பார்த்தேன், அதை பார்க்கும் பொழுது அழகை வந்துட்டு சொல்றார், தான் தகப்பன் செத்ததுனால தான் இந்த கூலிக்கு மூட்டது இந்தியாவில் 3 ரூபாய் கொண்டு அதை வச்சுதான் தாய்
அது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பமே இன்னைக்கு ஊழியம் செய்கிறார். பிள்ளைகள் சாட்சியா இருக்கிறார்கள். ஊழியம் முக்கியம் இல்லை, ஊழியம் வந்து இரண்டாம் காரணம். முதலாவது பிள்ளைகள் சாட்சியா இருக்கிறார். ஜோயல் தோமஸ் வந்தவர், நாங்க எல்லாரும் நேரம் பார்த்துனாங்க. ஒரு அண்ணன் ஊழியம் செய்யறார். குடும்பமாய ஊழியம் நான் சொல்றேன்னா, முதலாவது நாங்கள் குடும்பமாய் தேவனுக்கு அங்கே சாட்சியா இருக்க வேண்டும். இன்னைக்கு நாங்கள் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் என்று இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களை நாங்கள் தேவ சமூகத்திலே அங்கே தேவனுக்கு முன்பாக எங்களை அர்ப்பணித்து அதுக்கு ஒப்பு கொடுத்து அதுக்கு கிரியை செலுத்தி நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவன் எங்களுடைய வாழ்வில் அந்தரங்கத்திலே நாங்கள் செய்கிற காரியங்களை, அந்தரங்கத்திலே நாங்கள் சிந்திக்கிற காரியங்களை அங்கே தேவன் அங்கே ஒரு நாள் நியாயத்திற்கு கணக்கிட்டு வைப்பார். நீ இந்த இடத்திலே இருந்து இந்த வேண்டாம். உங்களுக்கு தெளிவாய் தெரியும், அங்கே பரலோகத்தில் 2 புத்தகம் இருக்கு. ஜீவ புத்தகம் உண்டு, ஞாபக புத்தகம் உண்டு. ஞாபக புத்தகத்திலே நாங்கள் செய்யறதெல்லாம் எழுதப்படும். ஜீவ புத்தகத்திலே இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அங்கே தேவனுடைய பிள்ளைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அதான் நாங்கள் மோசே சொன்னார், ஜீவ புத்தகத்திலிருந்து என் பேரை கிழிக்கு போடுவார், அந்த ஜனங்களை அழிக்காதீங்க. அது ரட்சிப்பின் சாட்சி, ரட்சிப்பின் அடையாளம். அப்ப ரட்சிப்புக்கு ஒரு புத்தகம், நாங்கள் செய்யறதுக்குரிய கிரியம். அந்த புத்தகத்திலே இவருடைய நன்மைகள்லாம் எழுதப்பட வேண்டும். நான் தோட்டத்திலே சொன்னேன், அங்கே தேவனுடைய வீட்டிலே நியாயத்தை துவங்குவது. அந்த புத்தகத்தை பார்த்துதான் எங்களுக்கு கிரீடங்கள் கொடுத்து 5 விதமான கிரீடங்கள் இப்ப நேரம் போட்டுதுன்னு சொல்லி, அதாவது 5 விதமான கிரீடங்கள் இருக்குது. அந்த கிரீடங்களை பெற வேண்டும்னா இந்த புத்தகத்திலே இவருடைய நல்ல காரியங்கள் எழுதப்பட வேண்டும். அவன் பிள்ளை, இவன் பிள்ளை, அது பிள்ளை, இது பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த புத்தகத்தில் எழுதப்படாது. அது யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. என்ன வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்க, குற்றம் சாட்டுபவன் தள்ளப்பட்டான். அவன் சும்மா இருக்க மாட்டான். யோபு 2ஆம் அதிகாரத்திலே யோபு தேவனை உத்தமமா பின்பற்றவளோ என்ன குற்றம் சாட்டினான்? தேவனுடைய இதயத்தை தூண்டினான். அவன் நீர் இந்த குற்றத்துடைய அவன் உண்மை ஆராதிக்கிறான், எடுத்து பாருவன் ஆராதிக்கிறான். அப்படி அவன் ஒவ்வொருத்தரை குறித்து அவன் குற்றம் சாட்டதான் இருப்பான் சாத்தான். ஆனா நாங்கள் தான் சாத்தானுடைய ஊழியக்காரரா தேவனுடைய ஊழியக்காரரா ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். தெளிவாக வேதம் சொல்லுகிறது. நாங்கள் கடைசி நாட்களில் இருக்கிறோம். எல்லா அங்கே ஒன்றை நான் உங்களை சொல்லுகிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகைக்கு சீசர்கள் வந்து உலகத்துக்கு ஒரு காரியம், சமுதாயத்துக்கு ஒரு காரியம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆனா சீசர்கள் வந்து கேட்டார்கள், ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்ன? சீசர்களுக்கு என்ன சொன்னார் இயேசு? நான் தெரிஞ்சதை நாங்க காக்கப்படும். நாங்கள் இப்ப சீசர்கள் முதல் நூற்றாண்டு பேர்கள் இருந்தார்கள். நாங்கள் போயிருக்கிறோம். சீசர்களுக்கு என்ன சொன்னார் இயேசு? நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு. இன்றைக்கு வஞ்சனைக்குள்ளதான், வஞ்சனையான காரியங்களுக்குள்ள நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்தவத்தில் இருக்குது. வசனத்தை எடுத்து அப்படி அந்த வஞ்சனையான கருத்தை கொண்டு வருகிறார். சீர்தூக்கி பாக்கங்களை தெரிய வரும். இந்த வசனம் இந்த ஏசாயா 36ஆம் அதிகாரத்தில் இருக்குது. வசனங்கள் எல்லாம் ஜோடி ஜோடாக இருக்கும், ஒன்றும் தனித்திராது. ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டால் கதைக்கு தண்டா அந்த வசனத்தை செவி கொடுக்க கூடாது. நான் தைரியமா சொல்லுவேன், வசனம் அப்படித்தான் சொல்லு. ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு கருத்து வருதுண்டா அது புளியான கருத்து, அது புளியான கருத்து. மற்றது பழைய பாட்டு காரியங்களை முக்கியப்படுத்தக்கூடாது, இதெல்லாம் புளியான கருத்து. நான் மட்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார் இருக்குதாரு? நிறைவேற்றப்படும். எது நியாய பிரமாணத்தை எதை இயேசு நிறைவேற்றினார்? நியாய பிரமாணத்திலே இயேசு எதை சிலுவையில் நிறைவேற்றினார் என்றால், இயேசு கிறிஸ்து கூட நியாய பிரமாணத்தின்படி அங்கு ஒரு ஜோடு புறா கொண்டு வந்து அங்கு ஒப்பு கொடுக்கிறது நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட காரியம் ஒப்பு கொடுக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நியாய பிரமாணத்திலே கலாத்தியர் 3:13 இருக்கு. மரத்திலே தூக்கப்பட்டவன், சமைக்கப்பட்டவன், நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு தேவன் எங்களை நீங்களாக்கினார்கள், இயேசு எங்களுக்காக என்றார்கள். கலாத்தியர் 3. அப்ப இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணம் முழுவதையும் முடிக்கிட்டாரா? எதை செய்தார்? இதான் கேள்வி. கேள்வி. அதாவது எதை செய்தார்? நேரம் போது அங்க பழைய பாட்டு எண்ணாகம தேவியராமத்துக்கு அதிகமான புத்தாக்களை வாங்கிக்கிட்டா 5 விதமான பலி சொல்லப்பட்டிருக்கு. 5 விதமான பலி சொல்லப்பட்டிருக்குது. உங்களுடைய பாவங்களுக்காக பழைய பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட பலிகள் செலுத்த வரும். அந்த ஆசாரியன் கிண்ணத்தை பிடித்து ரத்தத்தை கொண்டு போய் அங்க பிரதான ஆசாரியன் வருஷத்தில் ஒரு தரம் போகலாம். அப்படிப்பட்ட 5 விதமான பலிகள் செலுத்த சொல்லப்பட்டிருக்கு. அந்த 5 விதமான பலிகளை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றினார். இல்லையென்றால் நாங்களும் மாடோட இங்க வர வேணும். இங்க ஒரு ஆசாரியர் சபை ஆசாரியர் அவர் கத்தியோட நிக்க மண்பட்டி கூட அங்க அப்படித்தான் தந்திருக்க வரும். ஆனா இயேசு கிறிஸ்து செய்யலாம். இன்னைக்கு சில கருத்து கொண்ட நியாய பிரமாண விலையை நான் கை கொள்ளக்கூடாது. ஆனா ரோமர் கழுத
நிறுவனத்தை நீங்க வாய்ப்பு பாருங்கள். நாங்கள் ரோமர்கள் நிறுவனம் இந்த நாட்களில் வேறுபடுத்த படிக்கொள்வார். அதுல கூடுதலாக முக்கியப்படுத்தி காண்பிக்கிறது நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை தான். ஆனால் நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை கிருபையினாலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். கிருபை இயேசுவின் ரத்தத்தால். அப்ப இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும். அப்ப பழைய பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட அந்த 5 விதமான பாவத்தின் தண்டனை வல்லமை இந்த காரியங்களை இயேசு சிலுவையில் நிறைவேற்றி முடித்து விட்டார். ஆனா நியாயப்பிரமாணம் நீங்க உபாகமத்தில் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 600 சட்டத்துக்கு மேல இருக்குது. அத்தனையும் அழிக்கவும் இல்லை, அத்தனையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லவும் இல்லை வேதம். வடிவமுறை கொள்ளுங்கள். உபாகம புத்தகத்தில் நீங்க வாய்ப்பு பாருங்கள். அதே நேரத்தில் அங்க இயேசுக்கு அந்த 10 கற்பனையை 2ஆம் மாற்றினார். அதை அழிக்கிறது. தேவனாகிய கர்த்தரிடத்து அங்கே 10 கற்பனை யாத்திராம் 20 முதல் நாள் தேவனை கொடுத்து மிச்சமான எங்களை கொடுத்து. அப்ப அந்த முதல் நாளையும் ஒரே கற்பனை ஆக்கினார். நீங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்து முழு இதயத்தோடு முழு ஆத்தார். பின்வந்த 6 காரியத்தை கொண்டாக்கினார். உங்களை அன்பு போல உன் சகோதரத்தில் அன்பு கூடு. அப்ப என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வஞ்சனைக்குள்ள நாங்கள் போகாம இருக்க வேண்டும்னா தெளிவாக நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் இன்னைக்கு எங்களுடைய தேவனோட உள்ள காரியத்திலே நாங்கள் தெளிவாக இல்லையா நாங்கள் வஞ்சிக்கப்படுகிற காலத்துக்காக இருக்கிறோம். ஏனென்றா நீங்க பாருங்கள், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவனோட இருந்து சத்தியத்தை நாங்கள் அறிய வேண்டும், வேத அறிவை நாங்கள் வளர்க்கக்கூடாது. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் வேத அறிவு இருந்தது. பரிசுத்தாவியால சத்தியமா மாறின இந்த சத்தியத்துக்கு வேத அறிவு உள்ள வித்தியாசத்தை காணும். 8ஆம் அதிகாரம் வரைக்கும் வேத அறிவு இருந்தது. அது என்னத்துக்கு உதவினது? அந்த வேத அறிவு பவுலின் சவுலின் வாழ்க்கையில என்னத்துக்கு உதவினது? 8ஆம் அதிகாரம் வரைக்கும் அவன் சவுலன் தான் எழுதி என்னத்துக்கு உதவினது? தேவ ஊழியக்காரனாகிய ஸ்தோவாக கொலை செய்ய தான் உதவி. அப்படிதான் ஒரு பவுலின் கையில தான் அந்த அவனை கொலை செய்ய முற்படும் பொழுது வத்திரங்களை காட்டி பவுலால் அந்த வத்திரங்களை கொலை செய்கிறோட வத்திரங்களுக்கெல்லாம் காவலாளியா நின்றவர் பவுல் தான். ஏனென்றா அவன் வேதாரின்படி அவன் நியாயப்பிரமாணத்தின்படி இவர்கள் சொல்றபடியே. ஆனால் அதே பவுல் அந்த தச்சைக்கு போற வழியில இயேசுவை சந்தித்த பொழுது அவனுடைய சிந்தை மாற்றப்பட்டு அந்த வேதாரிவை சத்தியமான பொழுது அதே பவுல் அதே தூதர்களுக்கு எப்படி கதைத்தான்? வேத அறிவு வேற, சத்தியம் வேறு. சத்தியத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எழுதப்பட்டு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா வேதத்தை அறிவீர்கள். ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு நாங்கள் நல்ல ஆழமாக சத்தியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். சத்தியத்துக்கிட்ட இதை விட்டுட்டு நாங்கள் அந்த தேவையில்லாத காரியங்களுக்கிட்ட போய் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததி எல்லாத்தையும் நாங்கள் அழிந்து போகணும். அதனாலே நாங்கள் பார்க்கிறோம். 3ஆவதாக அந்தரங்கத்தை குறித்து நாங்கள் கடைசியாக மத்தேயு 25:19 வாசிக்கிறோம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அடுத்ததாக கடைசியாக இவர் யாரிடத்துல என்ன கேட்க போறாருன்னா, சபையில உள்ள ஒவ்வொரு மக்களிடத்திலும் ஒரு கணக்கு கேட்க வருவார். ஏனென்னா இங்க நாங்கள் எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேணும் சொல்லி. அப்ப எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துக்கு நாங்கள் தேவனுக்கு முன்னால கணக்கு ஒப்பிட்டோம். இது ஊழியத்தின் அடிப்படை. இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ காரியங்களுக்கு முக்கியப்படுத்துகிறோம். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஊழியக்காரத்திலே கணக்கு கேட்கிற காரணம் எஜமானவன் தன்னுடைய அப்ப இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எஜமானா இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எங்களிடத்திலே கணக்கு கேட்கிற ஒரு என்னத்தை குறித்து? எங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட ஊழியங்களை குறித்து, எங்களிடத்துல கொடுக்கப்பட்ட ஊழியத்தை குறித்து. அங்கே ஊழியத்திலே எல்லா பேரும் விழுந்த கடமை சுவிசேஷம் அறிவிக்கிறது. இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறான்னு சில பேர் நாங்கள் நினைக்கிறோம் என்னன்னு சொன்னா, ஒரு நோட்டீஸை கொடுத்தா சரி இல்லை. ஒரு ஆளுக்கு இருந்து வடிவா இயேசுவை பற்றி சொல்லி ரட்சிப்புகளை நடத்தி ஞானத்தான எடுக்கிற அறிவுகளை ஒன்றோட திணிச்ச கொடுக்க கூடாது. அவருக்கு விளங்கிக் கொள்ளவன் தான் ஒரு பாவி. அதனால இயேசுவை ரட்சர அடுத்தபடி ஞானம் அப்படி சீசத்துவத்துக்குள்ள நடத்துறத ஒரு சுவிசேஷத்துக்கு முடிவு. அப்ப சுவிசேஷ காரியத்துக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தீவிரப்பட்டோட இருக்கோம். இந்த உண்மையா நீங்க சொல்லுங்கள், இந்த எங்களுடைய சபையிலே நாங்கள் இந்த நாட்களில் எத்தனை பேர் வழிக்கிட்டு நாங்கள் சுவிசேஷத்துக்கு போவோம்? கையெழுத்த வேண்டாம், அது எங்களுக்கு தேவனுக்கு முடிகிறது. எத்தனை பேர் நாங்கள் போறோம்? ஏனென்றா
சிலுவை வீரர்கள் சொல்லி 5 பேரை இந்த புத்தகத்தில் போய் வாசிக்கிறோம். கிடைக்கல லேட் வாசிக்கிறோம். கிடைக்கல நான் எங்க எடுத்துறாரு நினைக்கிறேன். உங்கள்ட்ட தான் நான் எங்க எடுத்துறாரு நினைக்கிறேன். எங்கட லைப்ரரி வேற எங்கேயும் நான் எடுக்கிறேன். எங்கட லைப்ரரி எல்லாம் நான் எடுத்துனேன். ஏன் நான் சொல்றேன்னா இதுல 2 மனுஷரை நான் வாசிச்சு உண்மையா நான் சொல்றேன். டேவிட் லிவிங்ஸ்டன் கதையை வாசிச்சுட்டு இதே வச்சிருக்கிறேன். நானும் இது இதுக்கு அங்கால எனக்கு வாசிக்கவே கஷ்டமாயிருக்கு. ஏன்னா அதை சொல்றேன்னா எத்தனையோ புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கிறேன். ஆனா இந்த புத்தகத்தை வாசிக்க கஷ்டமாயிருக்கேன். எல்லாரும் தேவனுக்காக ஜீவனுள்ள சாட்சிகளாக மறித்தவர்கள். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா லண்டன்ல இருக்க ஆப்பிரிக்கா மக்களுக்கு குறிச்ச கருத்தை கேள்விப்பட்டு அங்க போய் ஒரு கட்டத்துல மனுஷி பாலியலான திருப்பி லண்டனுக்கு திரும்ப அங்க போன பொழுது அங்க ஒரு குழந்தை பிறந்து 3 கிழமையில மகன் மறிச்சிட்டு அது இறங்குது. ஆனா அதுக்கு பிறகு ஒரு பட்டணத்திலே அங்கே ஜனங்களை அடிமைப்படுத்தி வேற நாடுகளை விற்கிறார்கள் கேள்விப்பட்ட பொழுது அந்த பட்டணத்துக்கு போய்கொண்டிருக்க ஒரு ரோட்டால நடந்து போய்கொண்டிருக்கீங்கள அவருடைய மனைவி மறைத்து விட்டார். அந்த சம்பவத்துக்கும் கதையா கேட்டு அது வேறு. ஆனா எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி வந்தா நாங்க என்ன செய்வோம் என்றால் மனைவி மறைத்து விட்டார். ஒரு மரத்துக்கு கீழே தன்னுடைய பலத்தினரோட போனோட புராண்டி காட்டு விட்டு அவர் போன காட்டுக்கு போனார். நீங்க யோசித்து பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு இப்படி நடந்தா நாங்கள் செய்வோம். நான் உண்மையா எனக்கு ஏதாவது மக்களை கேட்டா என்னால முடியாது. நீங்களா சொல்லுங்க மழை யாராவது ஏன் நான் சொல்றேன்னா ஊழியம் என்றது லேசானது. தேவனுடைய ராஜ்யத்தின் பேர் என்றது லேசானது. அதே போல இன்னைக்கு எங்களுக்கு இங்கால இருக்கிறவர் பேர் உங்களுக்கு இருக்கு. இவர் லண்டன் தேசத்திலே இருந்து நல்ல ஒரு படிச்சு நல்ல இதாயிருந்தார். அதிகபட்சம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தார். சீனாவை குறித்து கேள்விப்பட்டு அங்கே சீனாவில் இவர் அங்கின பொழுது இவர் வரவேற்க யாரும் இருக்கிறது. ஒரு கிழமையாக இந்த புத்தகத்தில் நான் கொடுத்தப்ப நான் வேண்டி வாசிச்சு பாருங்க. தெலுங்கு தான் படுத்து இவர் அப்படி தென்னைக்கல அங்க அந்த மக்களை போய் சந்தித்து வரைக்கல சீனா வெயில் உங்களுக்கு எங்கிற நாடுல போடாது. கால் பொக்களமான பொழுது அவருக்கு போடுறதுக்கு இந்த தேங்காய் கிடைச்சி மண்ணெண்ணெய் விசுவாசத்தோட ஜெபிச்சு போட்டு காலுக்கு போட்டு இரவு படுத்துட்டு அடுத்த நாள் வந்து அதே பட்டணத்து கூடியத்துக்கு போனவர் தான் இந்த நான் இல்லாத நாள் சொல்லியது இந்த மனுஷன் 1855ஆம் ஆண்டுல இருந்தவர். ஏன் நான் இப்படி 5 பேரை குறித்து சொல்ல நேரம் காணாது. ஏன் நான் சொல்றேன்னா இன்னைக்கு நாங்களே ஏதோ 2 பேருக்கு போய் குடியிருக்கிற 2 நோட்ஸ் கொடுத்தோம்னா இந்த நாள் இன்னைக்கு இருக்கிற வசதிக்கு இன்னைக்கு உதாரணத்துக்கு அந்த ஊழியத்தை குற்றம் பிழை கொடுக்கும். ஒரு முந்தின அந்த பசங்க ஊழியத்தை குற்றப்படுத்த கனமான ஊழியம். ஆனா அவர் வந்த பொழுது இப்படி ஒரு கஷ்டமே இல்லையா? ஏண்டா அவர் ஐரோப்பாவில் ஆகினார் உரியோடு எடுத்தார்கள். நாங்கள் 2 பேர் சமையல் ஏற்றி கொண்டு மெசேஜ் கொடுத்தா அந்த கூட்டு போனேன். அதுக்கு வசதிகள் இருந்தது. ஆனா இவர்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா இவர்களுக்கு எந்த காரணம் இல்லை? இவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு காரணம் இந்த தேசங்களில் உள்ள ஜனங்கள் டேவிட் லிவிங்ஸ்டன் காரியத்திலே ஒரு ஆப்பிரிக்கா ஒரு பட்டணத்தில் ஒரு தலைவன் டேவிட் லிவிங்ஸ்டனை கேட்கிறார் ஒரு கேள்வி. அவருக்கு டைரியில இருந்தா எழுதியிருக்கணும். தலைவன் கேட்கிறார் ஒரு கேள்வி, நீங்கள் அவன் முதல் டேவிட் லிவிங்ஸ்டன் பொருட்களை எல்லாம் களவெடுத்து அந்த கோபத்தில் அவன் தான் அந்த பட்டணத்தில் முதல் இயேசுக்கு ஏற்றுக்கொண்டு கேட்கிறான், நீங்களே கடந்த காலங்களில் வரை எங்களுக்கு முன்பாக இருந்த தலைவர்கள் எல்லாம் இயேசு இல்லாமல் மரித்து போனார்கள். அந்த காரியமா டைரியில் எழுதியிருக்கிறார் டேவிட் லிவிங்ஸ்டன். அந்த காரியம் அவருடைய இலக்கியத்தை பிளந்தது அப்படி எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல ஒரு இடத்திலே ஊழியத்தை போய்கொண்டிருக்கும் பொழுது ஆப்பிரிக்கா மக்களோடு சேர்ந்து ஒரு சிங்கம் அவருக்கு அடிக்க பிரச்சனை வந்ததுல இந்த கை அப்படியே சிங்கம் பாதிச்சதுனால கை அப்படியே பாதிக்கப்பட்டது, கிழிஞ்சு பாதிக்கப்பட்டது. அவரை கணவரோட லண்டனுக்கு கொண்டு வந்தோம். இதுதான் டேவிட் லிவிங்ஸ்டன் அடையாளம் கண்டது. என்னன்னு சொன்னாலும் அந்த கை கிழிஞ்சது இதுதான் டேவிட் லிவிங்ஸ்டன் அடையாளம் கண்டது. ஏன் நாங்கள் சொல்றேன்னா இன்றைக்கு நாங்கள் ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்களை செய்து ஐயோ இது தியாகம் அது தியாகம். ஆனால் இவர்கள் கொடுத்த தியாகத்துக்கு நாங்கள் செய்யவில்லை, நாங்கள் ரங்கவில்லை என்றும் நாங்கள் செயல்படவில்லை. அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? அதுக்காக இன்றைக்கு எங்களுடைய அம்மா அப்பா ஊர்ல இருந்தால் நாங்கள் இந்த குளிர் கனியண்டு காசோட அனுப்புறோம் தானே. ஏன் அனுப்புறோம்? எங்களுடைய அம்மா அப்பா
அவங்க மேலோட பாசத்தினாலும் அன்பினாலும் மற்ற வேறு சொல்லினோட காட்டி இல்லை. அது இந்த பிள்ளை அப்படி இல்லை. அப்ப அதே பாசமும் அன்பும் ஏன் தேவனுடைய காரியத்தில் எங்களுக்கு வருகிறது? ஏன் தேவனுடைய காரியத்தில் எங்களுக்கு வருகிறது? அம்மாவும் அப்பாவும் ரத்தம் செஞ்சு தான் எங்களை பெற்றாங்க. தேவன் எங்களை என்ன ஏதோ வெள்ளி கொடுத்து மீட்டு கொண்டாரா? எனக்கு தான் என்ன கேள்வி. தேவன் எங்களை வெள்ளியும் பொண்ணு கொடுத்து மீட்டு கொண்டாரா? என்னத்தை கொடுத்து தேவன் மீட்டு கொண்டார்? அம்மா அப்பா கொடுத்த ரத்தத்துக்காண்டி அம்மா அப்பா அது பிள்ளையாட்டு நான் சொன்னேன். உங்களுக்கு என் அம்மா இருக்கிறா அது பிள்ளையாட்டு நான் சொன்னேன். ஏன் அதே அளவுக்கு நாங்கள் இந்த காரியத்தை செயல்படவில்லை? ஏன் இந்த காரியத்திலே? ஆனால் ஒரு நாள் நிஜமான் வரும்பொழுது அங்கே தானியேலை அறிந்தவரையா தான் சொல்றார், ஆத்மாவை ஆதாயம் செய்கிறவர் ஆகாய மண்டலத்தில் ஞானம் உள்ளவர். பூமியிலே ஆகாய மண்டலத்தில் ஞானம் உள்ளது. வேதத்தில் படித்து பார்த்தீர்கள் என்றால் ஆத்மா ஆதாயம் செய்கிறவருக்கு தான் வேதம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. மதகளின் மேல் ஏறி சுவிசேஷம் அறிவிக்கிறவரோட பாதங்கள் எவ்வளவு அழகா இது. பாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த சுவிசேஷங்கள் இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு தேவன் வந்து கணக்கு கேட்கும் பொழுது இந்த இவர்கள் இல்லை. நீங்க யோசித்து பாருங்கள், அங்கே அந்த ஞாபக புத்தகத்தில இருந்து கிரீடங்கள் கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதே அவரை யோசித்து பாருங்க. இந்த டேவிட் மற்றவருக்கு இவர்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும்? இவர்கள் தங்களை வெறுத்து போனவர்கள். ஆனா நாங்கள் இவ்வளவு காரியங்களை வைத்துக் கொண்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றை குறித்து தேவன் கணக்கு கேட்பார். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வருஷங்களை வாழ வைத்தது, எங்களுக்கு இந்த தேசத்திலே கொடுக்கப்பட்ட வீடு, எங்களுக்கு பணம், எங்களுக்கு ஒவ்வொன்றை குறித்து தேவன் கணக்கு கேட்பார். ஏனென்றால் நாங்கள் எத்தனைகளுக்கும் எல்லாம் செலவழிக்கிறோம். ஆனால் தேவனுடைய இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எங்களால் செயல்பட முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் தேவன் கேட்பார், உனக்கு இந்த பெரிய வீட்டை தந்தனே, இந்த வீட்டில எத்தனை பேரை கூப்பிட்டு அவளுக்கு ஆறுதல் கொடுத்தார், எத்தனை பேரை கூப்பிட்டு சுவிசேஷம் சொன்னார், உனக்கு இந்த காலத்தை நீ எத்தனை பேரை இந்த காரில் ஏற்றி ரக்கினா என்னுடைய காரியத்துக்காக. ஆனா எத்தனை பேர் நீ போகக்கூடாத இடமெல்லாம் போய் வந்தீங்க. அப்பொழுது நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஏனென்றா அங்கே தேவன் அதை நேரடியாக நாங்கள் காண்பிச்சு தான் எங்கிட்ட கேட்பார். அந்த நேரம் நாங்கள் ஆடி போயிடும். அப்ப இந்த காலத்திலே இது எங்களை தேவன் கொடுத்த கிருபை காலம். இந்த காலத்திலே நாங்கள் அங்கே தேவனுக்கு முன்பாக எங்களுடைய எளியாவது நாங்கள் எழுப்பி இந்த தேசத்திலே இந்த பாருங்கள், எங்களுடைய தேசத்தவர்கள் இந்த தேசத்திலே வந்து கூட அநியாயமான காரியங்கள் எல்லாம் செய்கிறார். அதுக்கு காரணம் என்ன? அங்கே எரேமியாவில் எழுதிய என்னுடைய ஜனங்கள் அங்கே அறிவில்லாமையினாலே சங்காரமாக போகிறார்கள். எரேமியா 48:10 சொல்கிறது, கர்த்தருடைய வேதியை அசத்தியா செய்தவன் சபிக்கப்பட்டவன். இப்ப நாங்கள் கர்த்தருடைய வேதியை உற்சாகமாக செய்ய வேண்டும், கடந்து போய் செய்ய வேண்டும். எங்களுக்கு இருக்கிற நேரங்களை நாங்கள் அப்படிப்பட்ட காரியத்துக்கு அவர் செய்யலை, இவர் செய்யலை, அவர் போயது, அவர் போட்டி அவர் பார்த்துக்கிறேன், இவர் போட்டி இவர். நான் என்னுடைய நேரத்தை எனக்கு ஏற்றாளர் வைத்துக் கொண்டு நான் செய்ய பழக, நான் செயற்பட எடுத்து காரணி வைக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷரை தான் தேவன் எழுப்பினார். ஏன் இந்த காலத்துல நாங்கள் தான் மாறக்கூடாது? இந்த கேள்வியை நாங்கள் தேவனத்தை கேட்டுக்கொண்டு எங்களுடைய மனத்திலே நாங்கள் நிறுத்திக்கொண்டு நாங்கள் எழுந்து நாங்கள்